نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم أوصيكم بتقوى الله وبمن معكم من المسلمين خيرا وخذوا بسم الله تقاتلون في سبيل الله من كفر ولا تقتلوا وليدا ولا امرأة ولا كبيرا فانيا ولا تهدموا بناء புர்கானை புவி வாழ்வு புனிதம் பெற புர்கானை புவி கழித்த பேருபகாரி அல்லாஹ்வுக்கே கோடான கோடி புகழ். வையகம் வழி நடக்க வல்லவன் பாதை தன்னை தன்னடையாக்கி சென்ற முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் மேலும் நம் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் ஏற்படுவதாக. இங்கு நான் உங்களிடையே பேச இருக்கும் தலைப்பு, இந்த சின்ன பிள்ளைங்களும் கொஞ்சம் பெரியவங்களுக்கு இடம் விடுங்க. பெரியவங்களாம் நிற்கிறாங்க பாருங்க. பெரியவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் முன்னால வாங்க. இங்க நிறைய இருக்கைகள் இருக்கு. சின்ன பிள்ளைங்க பெரியவங்களுக்கு இடம் விடுங்க. இங்கு நான் உங்களிடையே பேச இருக்கும் தலைப்பு இஸ்லாமும் தீவிரவாதமும். தீவிரவாதம் இவ்வார்த்தை தான் இன்று உலகில் உள்ள ஒவ்வொரு மனித நேயம் கொண்டவரின் உள்ளத்தையும் உலுக்கிக் கொண்டிருக்கிறது. தீ போன்று பரவுவதால் தீவிரவாதமானதோ அல்லது தீயை போன்று நாசத்தை ஏற்படுத்துவதால் தீவிரவாதமானதோ அது பெயர் வைத்த பெரியவர்களுக்கே வெளிச்சம். ஆனால் தீவிரவாதம் என்றாலே அது இஸ்லாத்திற்கு சொந்தமானது போலவும் இஸ்லாமிய மார்க்கமே பயங்கரவாதத்தை போதிக்கிறது என்பது போலவும் சில நயவந்தர்களாலும் சந்தர்ப்பவாதிகளாலும் சித்தரிக்கப்படுவதையே உண்மை முஸ்லிம்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இஸ்லாம் என்றாலே அமைதி சமாதானம் என்பது பொருள். ஆனால் இஸ்லாமிய தீவிரவாதம் என்னும் வினோதமான விபரீதமான வார்த்தை பிரயோகம் இன்று புழக்கத்தில் காணப்படுகிறது. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு குக்கிராமத்தில் சைக்கிள் டூர் வெடித்தால் கூட இது இஸ்லாமிய தீவிரவாதிகளின் சதி செயலாக இருக்குமோ என்று குறிப்பிடுவதையே செய்தி ஊடகங்களும் வெகுஜன தொடர்பும் தனது தார்மீக கடமையாக கொண்டுள்ளனவோ என எண்ண தோன்றுகிறது. இதற்கும் காரணம் இல்லாமல் இல்லை. இஸ்லாம் என்னவோ அழிந்து கொண்டிருக்கிறது போலவும் தாம் தான் அதை தூக்கி நிறுத்துவதாகவும் நினைத்துக் கொண்டு உண்மையை உணராமல் இஸ்லாத்தின் தாத்பரியத்தை அறியாமல் உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்ட சிலரின் தவறான செய்கைகளுக்காக ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தையும் குறை கூறுவதும் தவறான கண்ணோட்டத்தில் பார்ப்பதும் மனவைத்தனமாகும். சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் சில கட்டிடங்கள் விமானங்கள் மூலம் தகர்க்கப்பட்டு கோடிக்கணக்கில் பொருள் சேதமும் ஆயிரக்கணக்கில் உயிர் சேதமும் ஏற்பட்டது. இம்மாபாதக செயலை யார் செய்திருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதில் இருவேறு கருத்துகளுக்கு இடமில்லை. ஆனால் இதை இஸ்லாத்தின் பெயரால் செய்தோம் என்பதும் குர்ஆனை ஆதாரம் காட்டுவதும் ஜிஹாத் என்ற வார்த்தையை கொச்சைப்படுத்துவதும் முட்டாள்தனம் என்றால் இதற்கு பதிலடியாக இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் முஸ்லிம்கள் தாக்கப்படுவதும் பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுவதும் அடிமுட்டாள்தனமாகும். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் என்றுமே தீவிரவாதத்தை போதித்ததில்லை. தீவிரவாதம் என்னும் வாதம் கூடாது என்பதே அதன் வாதமாகவும் போதமாகவும் இருந்தது. அன்பு, அமைதி, சமாதானம், சகோதரத்துவம், சமத்துவம், மத நல்லிணக்கணம் ஆகியவையே அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையுடைய போதனையாகவும் வாழ்க்கை நெறிமுறையாகவும் இருந்தது என்பது குன்றின் மேலிட்ட விளக்கு போல தெளிவானதாகும். மாற்று மதத்தாரிடம் மத துவேஷத்தையும் மத மாச்சரியத்தையும் காட்டாமல் அவர்களுடன் இணக்கமாக இருந்தது, அவர்களுக்கும் உதவி செய்தது, தமக்கு சொல்லனா கொடுமைகள் செய்தோரையும் மன்னித்து மறந்தது, ஒரு யூதனின் சரணத்திற்கு எழுந்து நின்று மரியாதை செலுத்தியது என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு நிலையும் மேற்கூறியவற்றை வலியுறுத்தியதாகவே இருந்தது. போருக்கு செல்வதற்கும் நெறிமுறைகள் வகுத்து தந்த ஒரே மார்க்கம் இஸ்லாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் போருக்கு செல்லும் பொழுது பெண்களிடம் சண்டையிடாதீர்கள், முதியவர்கள் மற்றும் குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள், கோவில்களிலும் மடாலயங்களிலும் உள்ளவர்களை கொலை செய்யாதீர்கள், மரங்களை வெட்டாதீர்கள், கட்டிடங்களை இடிக்காதீர்கள். இவ்வாறு வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய பொன்மொழிகளின் மூலம் உலகிற்கே மனித நேயத்தை வகுத்து தந்தவர் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
அல்லாஹு தஆலா தன் திருமறையில் குறிப்பிடுகிறான், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, என் மார்க்கம் எனக்கு. மாற்று மதத்தார் வழங்கும் கடவுள்களை பழிக்க கூடாது என மிக சீரிய பண்பாட்டை எடுத்துரைக்கும் மார்க்கம் இஸ்லாம். அமைதியை தன் பெயரிலேயே கொண்டுள்ள மார்க்கம் இஸ்லாம். மனித உயிரின் மகத்துவத்தை போற்றிய மார்க்கம் இஸ்லாம். இப்படிப்பட்ட மார்க்கம் மனித உயிரை மாய்க்கும் மடமை தீவிரவாதத்தை போதித்திருக்குமா என எண்ணி பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். தீ இன்றி புகையாது என்பது போல் இன்று நடக்கும் தீவிரவாத சம்பவங்களுக்கும் வெடிகுண்டு தாக்குதல்களுக்கும் சில முஸ்லிம்கள் காரணம் என்று சொல்லப்படுகிறது. பெயரளவில் முஸ்லிம்கள் என்றாலும் அவர்களுக்கும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த தூய இஸ்லாத்திற்கும் எல்லளவும் சம்பந்தம் இல்லை என்பதே ஆணித்தரமான உண்மையாகும். எனவே பதிலுக்கு பதில் தாக்குவதை நிறுத்திவிட்டு தீவிரவாதத்தின் அடிப்படை ஆராய்ந்து அதை களைய முற்பட வேண்டும். தீவிரவாதம் தோன்றுவதற்கான தீய அடக்குமுறை சக்திகள் அடையாளம் காணப்பட்டு அவை அடக்கி வைக்கப்பட வேண்டும். தீவிரவாதம் அடியோடு ஒழியட்டும், பயங்கரவாத மண்ணோடு மடியட்டும், வன்முறையின் ஆட்டம் அடியட்டும், மனமெங்கும் மனித மலரட்டும், அகிலமெங்கும் அமைதி பூத்து குலுங்கட்டும். இதுவே இஸ்லாத்தின் அழைப்புகளாகும். வல்ல அல்லாஹ் இத்தகைய வன்முறையில் இருந்து நம் அனைவரையும் காப்பாற்றி அமைதியான வாழ்வை இம்மையிலும் மறுமையிலும் தந்தரில் புரிவானாக. ஆமீன். வாக்கிரத் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.